எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு வயசு கூடும், உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு வயசு கூடுதே. பார்க்க ரொம்ப வயசானவன தெரியுறீங்களே. எப்படி மாமா? 42 தானே ஆகுது. பார்த்தா 50 வயசு மாதிரி இருக்கீங்க. என்ன பாருங்க, எனக்கு 67 வயசு ஆகுது. யாராவது சொல்லுவாங்களா? இன்னும் 50 வயசுக்கார மாதிரி இருக்க பாருங்க. அப்போ அது எப்படி? அத்தை மட்டும் புருஷனுக்கு வயசாயிடுச்சு சொல்லிக்கிட்டே திரியறாங்க. அவ கிடக்கிற கிளவி. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் யாருங்க உங்களுக்கு தெரியும். மீனா, தாத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. கிளவி பக்கத்துல நீ வா. 16 பெத்து பெருவாழ்வு வாழணுமா. மகராசியா இருமா. இந்தா, இத உன் பேத்தி கையில போடு. காமாட்சி. மீனா, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்ல இருமா, நல்ல. மீனா, அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுமா. பிறந்த வீட்டுக்கும் போற வீட்டுக்கும் மகாலட்சுமியா இருமா. மீனா, இப்ப நீ குழந்தை இல்ல. அப்பா அம்மா சொல்றபடி கேட்டு நல்லபடியா நடந்துக்க. துணை இல்லாம தனியா வெளியே எங்கேயும் போக கூடாது. ஆமாமா, நீ எங்க வெளியில போனாலும் இந்த கிழவியும் துணைக்கு கூட கூட்டிட்டு போ. வீட்டுல நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். உங்க மக மீனா பெரிய மனுஷி ஆயிடுச்சுமா. நல்ல நிறமா அழகா இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது குண்டா இருந்துச்சா, இப்ப ஒடுசலா உங்கள மாதிரியே இருக்குமா. என்னங்க என்னங்க? என்னடா? நம்ம டூரிங் கொட்டாயில பாசமலர் படம் போட்டிருக்காங்க, போலாமா? அதுல எம்சிஆர் என்னமா நடிச்சிருக்காரு. ஐயோ, அது எம்சிஆர் இல்லரே, சிவாஜி கணேசன். என்னம்மா நீ உன் தாத்தா மாதிரி கோபமா வர்ற? சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க கிட்ட சொல்லலாம், பெரியவங்களே தப்பு பண்ணா யார்கிட்ட சொல்றது? இப்போ யார் என்ன தப்பு பண்ணாங்க? அம்மா ஏதாவது சொன்னாளா? ஒண்ணும் சொல்லலையே, அதான் கோவம். என்னடி புதிர் போடுற? என்ன விஷயம் சொல்லு. நான் யாரு? என்னம்மா இது? பெரிய பெரிய மகான்களுக்கே புரியாத விஷயம் நீ கேக்குற? என்னை ஏமாத்திட்டீங்க, எல்லாத்தையும் மறைச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும், நான் யாரோட பொண்ணு. நீ என் பொண்ணு, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையா? பாருமா, இவன் உன்னை பெறாதவளா இருந்தாலும் நீ 3 வயசு குழந்தையா இருந்ததுல இருந்து உன்னை சீராட்டி வளர்த்தவ. நான் நடந்தது சொல்லிடுறேன். ஸ்கூல்ல எனக்கு ஒரு பொண்ணுக்கும் சண்டை வந்துச்சு. போலீசர் தான் ஓடி போனவளுக்கு பிறந்தவளேன்னு சொன்னா. எனக்கு கோவம் வந்து பலார்னு அரைஞ்சிட்டேன். மத்தவங்க எல்லாம் விலக்கி விட்டு உண்மையை சொன்னாங்க. இதை நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா நான் அடங்கி போயிருப்பேன். அதை உன்னை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சேன், அதான் சொல்லல. என் தப்புதாம்மா. அப்பா, அம்மா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ மீனா, என்னடி ஆச்சு? மீனா, அடி பலமா? இல்ல, சின்ன காயம்தான். ஐயோ, ரத்தம் வருது. யாரும் எனக்கு வைத்தியம் பார்க்க வேண்டாம். மீனா, கட்டுப்பட்டுக்க. தேவையில்லை. மீனா, யாரும் என்ன தொட வேண்டாம். வாங்கடி போலாம். தொடாத மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இவன் குழந்தையா இருக்கும் போது தொட்டு தூக்கி வளர்க்காம போயிட்டானே, எனக்கு இந்த தண்டனை வேணும். அம்மா,
அம்மா, இவ்வளவு நாள் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே பெத்த தாய்கிட்டயோ கட்டின புருஷன்கிட்டயோ என் உண்மை நிலைய சொல்றதுக்கு தாமா. நான் போனதோ திரும்பி வந்தது மட்டும் உங்களுக்கு தெரியும். இடையில நடந்தது நான் போன மறு நிமிஷமே என் தவற நான் உணர்ந்துகிட்டேம்மா. இதையெல்லாம் அப்பவே நான் ஏன் சொல்லலன்னு நீங்க கேட்கலாம். சொல்லி இருந்தா நிச்சயம் நீங்க மன்னிச்சிருப்பீங்க. அந்த மன்னிப்பை நான் விரும்பல. திரும்ப உங்க கூட வாழ சேர்ந்திருக்க எனக்கு எந்த யோகிதையும் இல்ல. உடலால நான் கலங்கப்படலைங்கிற ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு மனசால நான் கலங்கப்பட்டதையும் படித்தாண்டதையும் மறைக்க முடியுமா? இந்த தண்டனைய நானே விரும்பி ஏத்துக்கிட்டேம்மா. நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன். இப்ப நான் இது சொல்றதுக்கு காரணம் வாழ்க்கையில உரிமையும் பங்கும் கேட்கறதுக்கு இல்லப்பா, காவல புண்ணியம் தேடிக்க, ஆத்மா சாந்தி அடைய, தண்டனைக்கு பிறகு விடுதலை கேட்கிறேம்மா. பொன்னி, என் மனசுக்குள்ள ஒரு குரல் ஒலிச்சுக்கிட்டே இருந்ததுமா. என் வயத்துல பிறந்த மக தப்பு செஞ்சிருக்க மாட்டா, தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு. அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு நிம்மதி ஆயிடுச்சுமா. நான் சொன்னது உண்மைங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா என் ஆசை நியாயம்னு பட்டா ஒரு தடவை அவரை பார்த்து பேச எனக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தெரியாமா? கண்டிப்பா செய்யணுமா. மாப்பிள்ள ஒண்ணு நிச்சயம் வந்து பாப்பாரு. அவர் மனசு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, சத்தியமா இந்த விஷயங்களை வேற யாருக்குமே அப்பா தங்கச்சிக்கு கூட சொல்ல வேண்டாம். சாவுக்கு பிறகும் என்ன பத்தி பேச்சுக்கள் தொடர வேண்டாம். சிலர் இதை நம்பலாம், சில பேர் நம்ப மறுக்கலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க 2 பேரும் நம்பினா போதும். நீங்க 2 பேரும் நம்பினா போதும்.